வணக்கம். டிசிஎஸ் என்எஸ்சி கேஷ் மார்க்கெட்டில் இந்த பற்றி பார்க்க போகிறோம். அதாவது வரும் 13/7/2026 அன்று ட்ரெண்ட் எப்படி இருக்கும் மற்றும் வரும் வாரத்துக்கு ட்ரெண்ட் எப்படி இருக்க போகுது, இன்ட்ராடேக்கு ட்ரெண்ட் எப்படி இருக்க போகிறது மற்றும் வாரத்துக்கு உண்டான ட்ரெண்ட் எப்படி இருக்க போகுது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் மதியம் 2:41 ஜூலை 11, 2026. இது என்னென்னா, இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் எதிர்பார்க்குறது வரும் திங்கட்கிழமை 13/7/2026 அன்று 2069 உடைக்காது இன்ட்ராடே பேசிஸில் இதை கிராஸ் செய்யும். 2137.70 2137.70க்கும் 2206.40க்கும் இடையில் இன்ட்ராடே வர்த்தகர்கள் விற்பனை செய்வார்கள். அதே சமயம் 2206.40 கடக்கக்கூடாது. இதுதான் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் எதிர்பார்க்கும் நிலைகள். அதே சமயம் இதை உடைத்தால் என்ன ஆவது, அதை டெலிவரி பேஸ்டு இதை உடைக்காது என்றே அவர்கள் கருதுகிறார்கள். இதை உடைத்தால் டெலிவரி பேஸ்டுக்கு உண்டான நிலைகளை அதில் நான் விளக்குகிறேன். இது இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் எதிர்பார்க்குறது. ஆனால் டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, 2000.20 இதை உடைக்கும், 1931.75 உடைக்கும் வரும் வாரத்தில். அப்புறம் இந்த நிலைகளில் தான் ரீபவுண்ட் இருக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அதே சமயம் 1862.90 உடைக்கக்கூடாது என்று. இதுதான் அவர்கள் எதிர்பார்ப்பது. இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் எதிர்பார்ப்பது அப் ட்ரெண்டு, இதை உடைக்காது. ஆனால் டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ் எதிர்பார்க்குறது டவுன் ட்ரெண்டு. அதனால் இதை தனித்தனியாக விளக்குகிறேன். அதை இந்த வீடியோவில் விளக்கப் போகிறேன். ஃபஸ்ட் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு எப்படின்னு விளக்குறேன், அப்புறம் அடுத்து டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ்க்கு எப்படி இருக்குன்னு விளக்க போகிறேன். இப்போது பார்ட் 1 இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு உண்டானது. இது இன்ட்ராடே வர்த்தகர்களுக்கு உண்டானது. எப்படின்னா, இவங்க வர்ற ஜூலை 13, 2026 அன்று 2069 உடைக்காது என்று கருதுகிறார்கள். அதே சமயம் 2137.70 கிராஸ் செய்யும். இந்த நிலைகளில் செல்லிங் இருக்கும். அதாவது 2137.70க்கும் 2206.40க்கும் இடையில் செல்லிங் இருக்கும். அங்கிருந்து இறங்கி இந்த 2069க்கும் 2137.70க்கு இடையில் க்ளோசிங் இருக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அதே சமயம் இதை உடைக்காது என்று கருதுகிறார்கள். 2069 உடைக்காது என்று கருதுகிறார்கள். உடைத்தால் டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ் என்ன நிலைகள் அப்படிங்கிறத டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ் உண்டான பாட்டில் சொல்கிறேன். இது முக்கியமான பகுதி. இது இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு உண்டான யுக்தி. சரி, இப்போ டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ்க்கு மூவ் பண்ணுவோம். இப்போ டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, அதாவது இந்த நிலை மற்றும் அதாவது இந்த நிலை மற்றும் இந்த நிலைகள் தான் ரீபவுண்ட் இருக்கும் என்று கருதுகிறார்கள் இவர்கள். சரி, என்னன்னு பார்த்துவோம். இப்போ 2069 ட்ரெண்ட் சைடர் இது டெலிவரி பேஸ்டுக்கு உண்டான நிலைகள். 2069க்கு மேலே வர்த்தகம் நடந்தால் அப் ட்ரெண்டு, அப் டார்கெட் 2133, 2137.70 இது சப்ளை ஜோன். இதை தொட்டவுடன் கீழே இறங்க வாய்ப்பு. சரி, 2069க்கு கீழே நிலை கொண்டால் 2064.60 மற்றும் 2000 ரூபாய் 20 பைசா இந்த நிலைகளுக்கு சரிந்துவிடும். இது டிமாண்ட் ஜோன் என்று கருதப்படுகிறது. இதை தொட்டவுடன் மேலே ஏற வாய்ப்பு. சரி, இப்போ இந்த நிலைகளை கடக்காது என்று டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ் கருதுகிறார்கள். இதை கடந்தால் என்ன ஆகுது அப்படின்னு தான் கேள்வி. இப்போ இந்த நிலைகளை கடக்காது என்று டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ் கருதுகிறார்கள். இது கடந்தால் ஏற்றம் 2206.40 வரை இருக்கும். மேலும் இந்த நிலைகள் வந்தால் விற்பனை செய்யலாம். அதே சமயம் 2675.20 கிராஸ் செய்யக்கூடாது. சரி, இப்போ இந்த நிலைகளை உடைக்குமா அப்படின்னு கேட்டால் டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ் உடைக்காது என்று கருதுகிறார்கள். உடைத்தால் சரிவு 1931.75 வரை சரியும். மேலும் இந்த நிலைகள் வந்தால் வாங்கலாம் என்று டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ் கருதுகிறார்கள். அதே சமயம் 1862.90 உடைக்கக்கூடாது என்று அவர்கள் என்னுடைய ஃபார்முலா அப்படி அவர்களது நிலை இருக்கிறது. இதுதான் நிலைகள். பாருங்கள், முரண்பட்ட டெக்னிக்கல்ஸ் இது
இன்ட்ராடேக்கு ஏற்றம் இருக்கும் என்று சொல்கிறது. அதே இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு ஏற்றம், அப்புறம் இங்கே செல்லிங்க. ஆனால் டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ்க்கும் இதை உடைக்கும் இங்கே தான் பையிங் வரும் என்று டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ் கருதுகிறார். இதை உடைக்கக்கூடாது. இதுதான் நிலைகள். என்ன நடக்கிறது என்பது பார்ப்போம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். எங்களது யூடியூப் சேனலை மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐக்கானை அழுத்துங்கள். பெல் ஐக்கானை அழுத்தும் புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துவிடும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் உங்களது நண்பரிடம் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.